மெஸ்ஸி, ரொனால்டோ இவங்களையெல்லாம் விட இந்த வேர்ல்டு கப்பில் அதிகமாக பேசப்படுற ஒரு பிளேயர் யார் தெரியுமா? 42 வயதான ஒசீனா அப்படின்ற கேப் வர்தா அந்த நாட்டுடைய கோல் கீப்பரை பற்றி தான் இப்போது இந்த ஃபிஃபாவில் அதிகமாக பேசப்படுற ஒரு பிளேயராக இருக்கார். இத்தனைக்கும் முதலாக இந்த வேர்ல்டு கப்பில் விளையாடுற ஒரு கண்ட்ரி. 5,30,000 பேர் தான் அந்த கண்ட்ரியுடைய மொத்த பாப்புலேஷனே. 5,30,000 அப்படின்னா நம்ம காரைக்கால் இருக்குது பார்த்தீங்களா, காரைக்கால், அந்த காரைக்காலுடைய பாப்புலேஷன் தான் இந்த நாட்டுடைய பாப்புலேஷனே. அப்பேற்பட்ட ஒரு நாடு வந்து நேற்று அர்ஜென்டினாவுக்கு ஒரு டஃப்பு கொடுத்தாங்க பாருங்கள். லிட்ரலாக வருத்தி எடுத்துட்டாங்க அர்ஜென்டினாவை. கடைசி வரைக்கும் என்னடா இந்த கேப் வர்தாக்கிட்ட நம்ம தோற்றுருவோமா அப்படின்னு மொத்த பிளேயர்ஸ்கிட்டையும் ஒரு பீதியை பார்க்க முடிஞ்சது. அப்படி ஒரு கேம் வந்து இந்த முதலாக வேர்ல்டு கப் விளையாடுற வெறும் 5,30,000 பேர் மட்டும் பாப்புலேஷன் இருக்கிற அந்த ஒரு நாடு வந்து அர்ஜென்டினா மாதிரி இருக்கிற ஃபிஃபா ரேங்கிங்கில் நம்பர் 1 இருக்கிற அந்த ஒரு கண்ட்ரிக்கு வந்து அப்படி ஒரு டஃப்பு கொடுத்தாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அந்த கேப் வர்தாவுடைய கோல் கீப்பர் 42 வயசான ஒசீனா. பஸ் கண்டக்டராக, எலக்ட்ரீஷியனாலாம் ஒர்க் பண்ணி ரொம்ப சாதாரண குடும்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த ஒரு ஃபுட்பால் பிளேயர், ஒரு கோல் கீப்பராக அவர் வந்து அவருடைய அந்த நாட்டுக்கு பெருமையை சேர்த்துருக்கிறார் பாருங்கள். அதெல்லாம் வந்து அதை பற்றி ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கேப் வர்தே அப்படின்ற அந்த ஒரு நாட்டோடைய பாப்புலேஷனோட நம்ம நாட்டை கம்பேர் பண்ணால் நாம் வந்து 2,700 மடங்கு மக்கள் தொகை நம்ம நாட்டில் அதிகமாக இருக்குது. கேப் வர்தேவை விட 2,700 மடங்கு நம்ம நாட்டில் மக்கள் அதிகமாக இருக்காங்க. அப்படி இருந்தும் நம்மளால் இதுவரைக்கும் ஒரு வேர்ல்டு கப் விளையாட முடியல, ஒரு வேர்ல்டு கப் ஃபுட்பால் விளையாட முடியலை. அதுக்கு காரணம் என்ன? நம்ம நாட்டில் டேலண்ட் இல்லையா? டேலண்ட் இல்லாததுனால தானே நம்மளால் வேர்ல்டு கப் விளையாட முடியல. அதுக்கான சரியான சிஸ்டம் இல்லை. நம்ம அரசு அதுக்கான எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸும் கொடுக்கல. சுனில் சேத்ரி அப்படின்னு ஒரு பிளேயர் இருக்கார் தெரியுமா இந்தியாவுக்கு? உலகத்திலேயே 4வது அதிகமான இன்டர்நேஷ்னல் கோல் அடித்த பிளேயர் வந்து இந்தியாவுடைய சுனில் சேத்ரி. அந்த சுனில் சேத்ரிக்கு வந்து கேல் ரத்னா, பத்மஸ்ரீலாம் கொடுத்து அவரை கௌரவிச்சிருக்கிறாங்க. ஆனால் அது மட்டும் போதுமா? இந்தியாவில் கிரிக்கெட்டுக்கு கொடுக்குற, ஐபிஎல்லுக்கு கொடுக்குற அந்த ஒரு இம்பார்ட்டன்ட் இவ்வளவு மக்கள் தொகை இருக்கிற நம்ம நாட்டில் அந்த கேமுக்கு கொடுக்குறோமா? கண்டிப்பாக கிடையாது. வெறும் 5,30,000 பேர் மட்டும் இருக்கிற அந்த கேப் வர்தே அப்படின்ற ஒரு நாடு வந்து அர்ஜென்டினா மாதிரி இருக்கிற ஒரு நாட்டுக்கு அவ்வளோ டஃப்பு கொடுத்து கடைசியில் தோற்றுருவோமா அப்படின்ற ஒரு பீதியை அர்ஜென்டினா ஃபேன்ஸ் எல்லாம் மொத்தமாக இப்போ அந்த கேப் வர்தே அப்படின்ற பேரை கேட்டாலே நடுங்கிறாங்களாம். கேல் ரத்னா, பத்மஸ்ரீலாம் கொடுத்து கௌரவிச்ச இந்த அதே சுனில் சேத்ரியை இன்டர்நேஷ்னல் லெவலில் 4வது இடத்துல இருக்கிற மெஸ்ஸி, ரொனால்டோ, அப்புறம் வேறு ஏதோ ஒரு பிளேயர் இருக்காங்க, 4வது இடத்துல நம்ம இந்தியாவுடைய பிளேயர் தான் இருக்கார். ஏஷியாவிலேயே இன்டர்நேஷ்னல் கோல்ஸில் நம்பர் 1 இருக்கிற இந்த சுனில் சேத்ரியை மெஸ்ஸி வந்தபோது, நம்ம நாட்டுக்கு மெஸ்ஸி வந்தார் இல்லையா, கடந்த டிசம்பர் 14 வாங்கடே ஸ்டேடியத்தில் இந்த சுனில் சேத்ரிக்கு மெஸ்ஸியோடைய டிஷர்ட்டை போட்டு அவரை லைனில் நிற்க வச்சாங்க. இன்டர்நேஷ்னல் லெவலில் 4வது இடத்துல இருக்கிற நம்ம ஃபுட்பால் பிளேயர் மெஸ்ஸியோடைய ஜெர்சி போட்டுடைய அந்த ஒரு பிளேயருக்கு நம்ம என்ன மரியாதை கொடுக்குறோம்? வாங்கடே ஸ்டேடியத்தில் நடந்த அதே ஃபங்க்ஷனில் சச்சின் டெண்டுல்கர் சாதாரணமான ட்ரெஸ்ஸில் தான் வந்திருந்தார். ஒரு மெஸ்ஸியோடைய ஜெர்சியெல்லாம் எதுவும் போடல. ஆனால் சுனில் சேத்ரி மாதிரி இந்தியாவின் பெருமை, இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த ஒரு ஃபுட்பால் பிளேயரை மெஸ்ஸியோடைய ஜெர்சியை போட்டு நிற்க வச்சுருந்தாங்க. அங்கே வந்திருந்த மக்கள்லாம் அந்த அவமானத்தை உணர்ந்து மெஸ்ஸி மெஸ்ஸி அப்படின்னு கோஷம் போடாமல் சுனில் சேத்ரின்னு கோஷம் போட ஆரம்பித்தாங்க. அதை பார்த்து மெஸ்ஸி ஆச்சரியமாக, யாரா இவர், சுனில் சேத்ரிக்கு இவ்வளோ ரசிகர், யார் இந்த சுனில் சேத்ரி அப்படின்னு பார்க்குற மாதிரி அந்த ஸ்டேடியத்தில் மக்கள்லாம் வந்து அப்படி ஒரு ஆரவாரத்தை எழுப்புனாங்க. ஆனால் அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸை நம்ம கவர்மெண்ட்டு கொடுத்துதான்னா இல்லை. சும்மா ஒரு அவார்டை கொடுத்துட்டா போதுமா? அந்த மனுஷனுக்கு கொடுக்க வேண்டிய சரியான மரியாதை அங்கே கொடுத்தாங்களா? அந்த கிரவுண்டில் சுனில் சேத்ரிக்கு அவருடைய ஜெர்சி போட்டால் என்ன தப்பு? அப்போ தானே இந்திய மக்களுக்கு தெரியும் நம்ம நாட்டிலையும் இந்த மாதிரி ஒரு பிளேயர் இருக்கார். சுனில் சேத்ரியுடைய பெருமையை வந்து சில பாட புத்தகங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது போதுமா? சுனில் சேத்ரி அப்படின்ற அந்த ஒரு பிளேயருடைய பெருமையை வந்து நாடு ஃபுல்லாக கொண்டு போல இன்டர்நேஷ்னல் லெவலில் 4வது அதிகமான ஸ்கோர் பண்ணது நம்ம இந்தியர் தான் அப்படின்ற அந்த பெருமை எத்தனை பேருக்கு தெரியும்? 6 வயசு 7 வயசுலலாம் ஃபுட்பால் கோச்சிங்க்கு வந்து மற்ற நாட்டிலலாம் போயிடுவாங்க. ஆனால் நம்ம நாட்டில் 14 வயசில் தான் ஃபுட்பால் கோச்சிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 14 வயசில் அவனுடைய டேலண்ட் என்ன அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவன் இன்டர்நேஷ்னல் விளையாடணும் அப்படின்போது 26 27 வயசு ஆகிடும். 6 வயசில் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை 7 வயசில் ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு கோச்சிங் அப்படின்னா. அதுக்கெல்லாம் வந்து நம்ம நாட்டு பேரண்ட்ஸே விட மாட்டாங்க. ஏன்னா ஐபிஎலுக்குலாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது ஃபுட்பாலில் இவன் போய் என்ன சாதிக்க போகிறான்? இந்தியா வந்து இன்னும் வேர்ல்டு கப் கூட விளையாடலையா, அந்த மாதிரி ஒரு கண்ட்ரியில் வந்து என் பையனை எதுக்கு ஃபுட்பால் பிளேயர் ஆக்கணும் அப்படின்னு பேரண்ட்ஸே யோசிப்பாங்க. அதனால தான் நம்மளால் இன்னும் நல்ல டீமை வந்து உருவாக்க முடியல. நம்மக்கிட்ட டேலண்ட் இருக்குது,
ஐஎம் விஜயன், சுனில் சேத்ரி மாதிரி எவ்வளவோ டேலண்ட் இந்தியாவில் இருக்குது. ஆனால் அந்த ஒரு டீமை வந்து நம்மளால் உருவாக்கி ஒரு வேர்ல்டு கப்புக்கு கொண்டு போக முடியும். அர்ஜென்டினா வர்சஸ் கேப்பா வர்தே அந்த மேட்ச் முடிஞ்ச உடனே ஒசினா, அதாவது கேப்பா வர்தாவுடைய அந்த கோலர், 42 வயசு கோலர் வந்து மெஸ்ஸியை பார்க்க போயிருக்கிறாரு. மெஸ்ஸி அவரை பார்த்ததும், நீ வந்து உண்மையிலேயே உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, உன்னை நினச்சி உன்னுடைய நாடு பெருமைப்படும், என்னால் நம்பவே முடியல, இப்படி ஒரு வெறும் இவ்வளவு சின்ன கண்ட்ரி வந்து இவ்வளவு சிறப்பாக நீங்கள் விளையாடுவீங்க அப்படின்னு என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இந்த மாதிரி பெருமை நம்ம நாட்டுக்கும் கிடைக்க வேண்டாமா? மெஸ்ஸியோடைய வாயிலிருந்து இந்தியாவுடைய ஒரு பிளேயருக்கும் இந்த மாதிரி ஒரு புகழாரம் கிடைச்சதுன்னா எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லையா? இப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளுடைய அரசாங்கம் முதல்ல ஃபுட்பாலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா இவ்வளோ பெரிய கண்ட்ரி, எவ்வளோ சிறப்பாக ஃபுட்பால் விளையாடுற எவ்வளோ ஸ்டேட் இந்தியாவில் இருக்குது. கோவா, கேரளா, வெஸ்ட் பெங்கால், சிக்கிம், இங்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லா ஃபுட்பால் விளையாடுவாங்க. அப்படி இருக்கும்போது நாம் அவங்களுக்கு சரியான சப்போர்ட்டை கொடுத்தோம்னா, கிரிக்கெட்டுக்கு கொடுக்குறதுல கொஞ்சமாவது ஒரு 10% கொஞ்சம் ஃபண்டை நம்ம ஒதுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்தியாவும் ஒரு காலத்தில் ஃபுட்பால் வேர்ல்டு கப் விளையாட முடியும். 1983 இந்தியா கிரிக்கெட் வேர்ல்டு கப் ஜெயிச்சதுக்கப்புறம் தான் வந்து கிரிக்கெட் வந்து இந்தியாவுடைய ஒரு ரிலீஜியனாக அது மாறிடுச்சு. அதே மாதிரி கண்டிப்பாக ஒரு வேர்ல்டு கப்பையாவது விளையாடினா மட்டும்தான், நம்ம அட்லீஸ்ட் ஜெயிக்கிறத விடுங்க, விளையாடினா மட்டும்தான் இந்தியாவில் வந்து ஃபுட்பால் வந்து ஃபேமஸ் ஆகும். கிரிக்கெட் மாதிரியே ஃபுட்பாலும் விளையாடுறதுக்கு பெற்றோர்கள்லாம் அவங்களுடைய பிள்ளைங்களை அனுப்புவாங்க. அதுக்கு நம்ம கவர்மெண்ட் வந்து சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கணும். அப்படி எடுத்ததுன்னா நம்ம கிட்ட இருக்கிற டேலண்ட்டுக்கு கண்டிப்பாக நம்ம வேர்ல்டு கப்பில் விளையாடுறத விடுங்க, வேர்ல்டு கப்பை ஜெயிச்சு கூட காட்ட முடியும். உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்பால் பிளேயர் யாரு? பாருங்க, இவங்க கிட்டலாம் நான் வந்து எந்த பிளேயரை பிடிக்கும் அப்படின்னும் போது மெஸ்ஸி, எமால், ரொனால்டோ அப்படின்னு வேர்ல்டில் இருக்கிற மற்ற பிளேயர்ஸுடைய பேரை சொல்கிறாங்க. எப்போ நம்மளுடைய அந்த சுனில் சௌத்ரி மாதிரி சில இந்தியன் பிளேயர்ஸுடைய பேரை சொல்லுவாங்க அப்படின்றது தான் என்னுடைய ஆசை. கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு இந்தியன் ஃபுட்பால் பிளேயருடைய பேரையும் நம்ம பசங்கள்லாம் சொல்லுவாங்க. அப்படி ஒரு காலம் கண்டிப்பாக வரும். மெஸ்ஸி, ரொனால்டோ மாதிரி அப்படி ஒரு பிளேயர் கண்டிப்பாக இந்தியாவிலிருந்து உருவாவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு கண்டிப்பாக இருக்குது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள். அனசுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் ஷேர்லாம் கூட முடிஞ்சா